மாறாக்கு ரீசென்ட் டைம்ஸ்ல மண்டேல நிறைய ஸ்பீட் பிரேக்கரா வந்துட்டு இருந்தது. ஸோ இதை பத்தி நான் ஸ்டோரி போடுறப்ப நிறைய பேர் வேப்பேரி இல்ல மாதாவரம் கூட்டு போங்கன்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. பட் ஆக்சுவலா இவன் குட்டி தான், இன்னும் 3 வேக்சின் கூட கம்ப்ளீட் பண்ணல. ஸோ நிறைய நாய்கள் வந்துட்டு போற இடத்துல பார்வை இருக்குமோன்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடையாறுல ஏதோ ஒரு நல்ல டாக்டர் 100% ரேட்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணேன். கீழே போயிட்டு சமையல் டியூட்டி 2 பேர் சாப்பாடுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. அவங்கள நிறைய தண்ணி இருக்கும், எந்த கொஞ்சம் ட்ரையா இருக்கும், அவ்வளவுதான். மாறா ஆக்சுவலா ராயல் கேனன் சாப்பிட்றதே ஸ்டாப் பண்ணிட்டான். வச்சு வேஸ்டா தான் போகுது, பேக்கெட்டும் காலி ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன நினைச்சேன், வீட்டு ஃபுட்லயே இனிமேல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் என்னதான் கொஞ்சம் மசில் மீட்டு, ஆர்கன் மீட்டு, காய்கறி அது இதுன்னு பார்த்து வச்சாலும் ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் ஆகும். ஸோ சப்ளிமெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ட்டு இப்பதான் அவனுக்கு ஒமேகா 3 ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். 0.5 ml per kg பாடி வெயிட்டுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க பின்னாடி. எப்பவுமே சாப்பிடறதுக்கு முன்னாடி நீ இந்த விஷயம் பண்ணாதான் உனக்கு சாப்பாடுன்றதை ரெஜிஸ்டர் பண்றதுக்காக பழகிட்டு இருக்கேன். விச் இஸ் மொட்டை மாடி போயிட்டு சுசுவோ கக்காவோ போகணும். அப்படி வராட்டி கூட அட்லீஸ்ட் நீ படியாவது ஏறிட்டு வரணும். இப்ப 10 வாட்டி கூட்டு போறோம்னா அட்லீஸ்ட் 8 வாட்டியாவது 1 or 2 போயிருவான். அவனுக்கே புரிஞ்சிச்சு போலன்னு நினைக்கிறேன். நம்ம இங்க போட்டாதான் அவன் நம்மளுக்கு சாப்பாடு அங்க கீழே போடுவான்ட்டு. ஈவினிங் தான் ஒன்னு யோசிச்சு பார்த்தேன். டிராவல் டைம் மட்டுமே 3 மணி நேரத்துக்கு மேல காமிச்சுது. சரி வாமாமே பசிச்சா லிவர் போட்டா கவர்ன்ற பரலாம் தூக்கிட்டு போக முடியாது. அதனால கடைசி நேரத்துல போரூர்லயே பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் போட்டு டெஸ்டினேஷன் மாத்திட்டேன். டு பி ஃபிராங்க், எனக்கு அந்த அளவு சாட்டிஸ்பாக்சன் இல்ல. அவங்க சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன், இது பண்ணுங்க இது பண்ணக்கூடாதுன்னு சின்ன ஒரு கைட்லைன்ஸ் மாதிரியா கொடுத்திருந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். டமால்னு சைலண்டா தான் இருந்தாங்க. இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு அமுச்சு விட்டாங்க. சரி தட்டி விடுங்க. மாறாக்குன்னு இல்ல, ஜெனரலி எனக்கே டேப்லெட்ஸ் கொடுத்தாலே நான் என்ன எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கூகுள் ரிசர்ச் போட்டு பார்ப்பேன். இவனுக்கு 2 டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. ஒன்னு அதுல ஆன்டிபயோட்டிக் பொறுத்த வரைக்கும் குட் பாக்டீரியா சேர்த்து உள்ள காலி பண்ணும். ஸோ அது கூட சேர்த்து ப்ரோபயோட்டிக் எடுத்துக்கிறது அட்வைசபிளான ஆப்ஷன். சில டாக்டர்ஸ் இதை சஜஸ்ட் பண்ண மறந்துடுவாங்களா என்னன்னு தெரியாது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டா நானே ப்ரோபயோட்டிக் தனியா வீட்டில் எடுத்துப்பேன். நானே போயிட்டு டாக்டர் கிட்ட கேட்டுப்பேன் ப்ரோபயோட்டிக் ஏதாவது சொல்லுங்கன்ட்டு. நீங்க வேணா இதை பத்தி யூடியூப்ல போட்டு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு டாக்குக்கும் அதே கதை தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டிருக்கேன். என்ன இன்ஜெக்ஷன் போடாங்கன்னு தெரியல. பிரிஸ்கிரிப்ஷனை உத்து பார்த்தேன். குளோர்ஃபீனிரமின் என் கெஸ் படி பார்த்தா இதுதான் நினைக்கிறேன். பிகாஸ் இது ஏதோ அலர்ஜிக்கு போடுற இன்ஃபெக்ஷன் இன்ஜெக்ஷன் சொல்லியிருந்தாங்க. ஓகே, பார்த்த வரைக்கும் பெருசா இந்த சைடு எஃபெக்ட்லாம் இல்ல. 3ஆவதா கொடுத்திருக்க டேப்லெட் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்தது. பிகாஸ் அதை பத்தி படிக்கிறப்ப அது ஒரு ஸ்டெராய்டு அப்படின்னு பார்த்தேன். இன்னும் 2 பேத்துக்கிட்ட ஒப்பீனியன் கேட்டிருக்கேன். உங்களுக்கும் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லி விடுங்க. உடம்ப பொறுத்த வரைக்கும் கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்ங்க. அது நமக்கும் சேர்த்துதான். சோ தட்ஸ் இட் நண்பர்களே. நாய் செய்திகளுக்காக நானும் என் நாய்க்குட்டி மாறணும். டாடா.